உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும், உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார். சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது, வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற, கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கான செவ்வாய் வக்கிரம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்கிரமான 3 குடையவன் 10 குடையவன். உலகத்திலேயே சார் இந்த செவ்வாய் 3 குடையவன் 6இல் மறைவது, 5இல் மறைவது எந்த விதமான பலன்களை தரும்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கும். குழந்தை சார், வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய ஐஏஎஸ் படிச்சிருப்போம், ஐபிஎஸ் படிச்சிருப்போம். நம்ம புள்ள என்னடானா ஒரு 40 மார்க் எடுத்துகிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்துடும். அப்போ அந்த டீச்சருங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் லைஃப்? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் எல்லாம் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம மிகப்பெரிய பேராசிரியராக இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் அந்த குழந்தையோட ஃபாதர், நீங்கள் அந்த அம்மா 2 திட்டுவாங்க, நீங்கள் போய் கையை கட்டிட்டு என்ன பண்ணோம்? ஐ எம் சாரி மேடம், நான் குழந்தையோட படிப்பில் ஃபோக்கஸ் படிக்கணும் சார், ஃபோக்கஸ் பண்ணணும், புரியுதா? வேலை இருந்தால் வேலையில் பார்க்கணும், குழந்தையை பார்க்கணும் அப்படிம்பாங்க. சரிங்க மேடம், ரைட்டு மேடம், இந்த மாதிரிலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களை உருவாக்குவாங்க. தர்ம சங்கடம். நம்ம எந்த கொள்கையை வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கோமோ நம்ம பிள்ளையே அந்த தப்பை பண்ணும். சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உலகம் ஃபுல்லாக புகையிலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம பிள்ளை தான் ஃபஸ்ட்டெல்லாம் உட்காந்து சிகரெட்டு குடிக்கும். நம்ம மானத்தை வாங்கிறதுக்குனே குளத்துக்கு வந்த கோடாரி காம்பு. ஏன்டா எனக்குன்னு வந்து பிள்ளைய பக்கம் சொன்னால் பேயை பற்றி தெரியும். அந்த மாதிரி சார் எல்லா குழந்தைகளாலேயும் நல்ல பேர்லாம் கிடைக்கிறதில்ல சார். நிறைய பிள்ளைகளால் தான் நிறைய பேர் பேரே கெட்டு போகுது. அந்த 5ஆம் இடத்திற்கு இந்த 3 கூடிய செவ்வாய் வக்ரகதி அடைந்து வரும் பொழுது 5 கெடுக்கிறார்.
5ங்கிற குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள். சின்ன இம்மெச்சூரிட்டி லவ் நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரில சார். உண்மையை சொல்லப்போனால் நமக்கு தெரில. நம்மளுடைய, நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் ஜாலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன், நம்மளுடைய அப்பா அம்மா காலம் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைய வளர்க்க தெரிஞ்சுது, நம்மளை வளர்க்க தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம், நல்லா பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பதிவை பேசிகிட்டு இருக்கேன். நம்மளெல்லாம் போட்டு பெண்டெடுக்காதது எதுவுமே கிடையாது. நம்ம பிடி வாத்தியாருக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், நம்மளுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்மளை உப்பு கண்டம் போட்டு பிரித்து எடுத்தாங்க. ஆனால் நல்லா இருந்தோம். ஆனால் நம்ம குழந்தைகள நம்ம ஃபஸ்ட் இயர் கிராஜுவேஷன் டே, இதை கிராஜுவேஷன் டே, என்ன கிராஜுவேஷன் வாங்கிட்டு இவர் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தை 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஒரு குழந்தைக்கு தலையில் பட்டப்படிப்பு முடித்த மாதிரி, டாக்டர் பட்ட மாதிரி, அதுக்கு ஒரு கோட்டை போட்டு என்னென்ன சேட்டைகளை நம்ம பண்ணுறோம். அப்போது ஒரு வயசுலேயே அது வந்து இந்த கோட்டை போட்டுருச்சு, அந்த 2 வயசுலேயே போட்டுருச்சு, டாக்டர் பட்டத்தை அடைஞ்சிருச்சுன்னா டாக்டர் பட்டம் வாங்கும்போது என்ன செய்வீங்க நீங்கள்? நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுச்சுல. இப்போ நான் கூட தான் நான் 3 டாக்டர் வாங்கினேன். டாக்டர் வாங்குறது என் வாழ்க்கையில் பெரிய கனவு. 2013 முதல் டாக்டர் வாங்கும்போது அவ்வளோ பெருமைப்பட்டேன். என்ன டாக்டர்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருந்தது. அது ஒரு கௌரவம். ஆனால் சின்ன குழந்தைக்கு அதை நம்ம கொடுத்துட்றோம். அது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பே போயிடுச்சு. அந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு தெரியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. குழந்தைகளை இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்துங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா குழந்தை மேலே போகுது, மேலே மாடிப்படிக்கிட்ட தனியாக போகுது, தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க. பெண் குழந்தைகளை தனியாக அனுப்பினால்தான் அதுக்கு வீரம் வளரும். ஒரு வீரமும் வரவானா, ஒன்றும் வரவானா, கீழே உளுந்து வைக்க போகுது. அதனால் கீழே கூப்பிட்டு வைங்க. நிறைய பேர் நம்ம பெரிய ஸ்டண்ட்டு பண்ணுறோம் பேர் வழின்னு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு போய் சிலம்பம் சுற்ற வைக்கிறது. சிலம்பம் முடிச்சோன்னா யோகா கிளாஸ், யோகா முடிச்சோன்னா கராத்தே கிளாஸ், கராத்தே முடிச்சோன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், கொரியா கிளாஸ். ஆமாம், நீங்கள் அப்படி பெருசாக படித்து கிழிச்சிட்டீங்க, உங்கள் குழந்தைய மட்டும் 26 கிளாஸ் சேர்த்து விடுறீங்க சார். அதுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்கள் சார். தேவையில்லாத வேலை. ஸ்விம்மிங்கு சண்டே ஆனால் கூட விடுறது கிடையாது. ஸ்விம்மிங்கு, ஜாக்கிங்கு, அது ஒரு கட்டத்தில் மென்டலாகி வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஸோ அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தை வளர்ப்பில் மிகுந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பேர் ஐவிஎஃப், ஐயுஐலாம் பண்ணிவிட்டு எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஓகே ஆகுமா, குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறக்கிற விஷயத்தில் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஓகே போன்ற பரபரப்பிலே இருப்பீங்க. இந்த உயிரணு குறைபாடு போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ இந்த 1 மாதம் நீங்கள் எதாவது செலவு பண்ணி வயிற்றுக்குள்ளே வைக்கிறீங்க, எம்பிரியோ அதெல்லாம் வேண்டாம். இந்த 1 மாதம் வேண்டாம். சரி, சுக்கிரன் உச்சம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? 4, 9 கூடியவர் உச்சமாகி 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்போ வீடு, மாடு, மனை போன்றவையெல்லாம் பெருகும். உங்களுடைய அப்பாவோட உடல்நிலை போன்றவை 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதால் உங்களுக்கு நிறைய பணவரவு, சுபம், சந்தோஷம், ஆடம்பரம், மகிழ்ச்சி, செல்வம் அத்தனை சேரும். சுக்கிரன் உச்சம் சார், சும்மா கிடையாது. ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே நேரத்திலே 10 செவ்வாயும் வக்கரம் என்பதால் தொழிலில் ஜாக்கிரதையாக இருங்க. பொழப்பு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. எதை பண்ணால் நம்ம மேனேஜருக்கு பிடிக்குதோ அதை அந்த ஆள் முன்னாடி பண்ணி தொலையாதீங்க. வேண்டாம், விடுங்க. அதுதான் பண்ணால் அவனுக்கு தான் கோவம் வருது இல்லை, விடுங்க, அதை பண்ணாதீங்க. 10 வக்கரம்ங்கும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்காத செயல்களில் ஈடுபடாதீங்க. உங்களை சொல்கிறாங்க கம்பெனியில் செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, சிட்டாக இருங்க, யூனிஃபார்ம் போட்டு தான் தொலைங்கிறேன், கம்முன்னு விடுங்க. இந்த 1 மாதம் உங்கள் பொழப்ப பாருங்கள். தேவையில்லாத ரிமார்க்ஸில் மாட்டிக்காதீங்க. விடிஞ்சால் நமக்கு ப்ரெசன்டேஷன் தெரியும். நம்ம விடிய நைட் ஷோ படம் பார்த்துட்டு 3 மணிக்கு படுத்தோம்னா காலைல கண்டிப்பாக தூங்குவோன்னு தெரியும். கெட்ட பேருக்கான வழியை நீங்களே உருவாக்காதீங்க. தம்பிக்கு இப்போ தான் சொன்னேன். நல்லா பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. எல்லாம் 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு படுத்துடணும். காலைல எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும். ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆகிடணும். 1 மணி வரைக்கும் பண்ணிங்கன்னா காலைல ஹேங் ஓவர் கிளியர் ஆகாது. இது என்ன குருஜி புது பலனாரு? வாழ்வியல் பலனை சொல்லிகிட்டு இருக்கீங்க. வாழ்வியல் பலன் நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறீங்க. தொழிலில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகாமல் இருக்க காரணம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து பேய் படம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ப்ரெசன்டேஷன் எங்கேருந்து போய் பண்ண போகிறீங்க? ஸோ அப்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பொழப்ப மட்டும் பாருங்கள். பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை தொடப்போகிறீர்கள். கிளப்பிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே சாத்தனுக்கு தினசரி பூஜைகளும் வேள்விகளும் இங்கே மட்டும்தான் நடக்கிறது. தமிழ்நாட்டில் இனி கேரளா போக வேண்டாம். இங்கே ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.